Taste the Daily. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அதிகாலை 4 மணி முதலே கோயிலுக்கு வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். புதிய ஆண்டு மகிழ்ச்சி மற்றும் நலன்கள் நிறைந்ததாக அமைய வேண்டி தரிசித்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். நாகையில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆலயத்தில் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கோயில் பிரகாரம், விநாயகர் மற்றும் முருகன் சன்னதிகள் பணப்பந்தலால் ஜொலித்தன. மேலும் சிவலிங்கத்திற்கு தங்க காசுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. பிரகாரம், கருவறை ஆகிய பகுதிகளில் 10 ரூபாய் முதல் 500 ரூபாய் நோட்டுகள் வரை சுமார் 6,37,000 ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. ரூபாய் நோட்டுகள், தங்க காசுகள் மற்றும் ஐம்பொன் காசுகளால் அலங்கரிக்கப்பட்ட கோயிலை பக்தர்கள் ஆர்வமுடன் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வடமாநில பக்தர்கள் திருக்கோயில் நுழைவாயிலில் நடனமாடி வழிபாடு செய்தனர். இதேபோல் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 2ஆம் திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காலை நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை, மார்பில் ரத்தின மகாலட்சுமி பதக்கம், புஜகீர்த்தி, நெல்லிக்காய் மாலை, அர்ச்சுனச்சந்திரன் பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்களை சூடி எழுந்தருளினார். தொடர்ந்து ஆழ்வார்கள் பின்தொடர உள்பிரகாரங்களில் வலம் வந்து அர்ச்சுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.